ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் Node.js போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அது குரோமோட V8லேருந்து வெளில வந்துச்சு, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக ரன் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும், இப்போ ப்ரௌசரில் ரன் ஆகலாம், இங்கே ரன் ஆகுமா, அதை செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்றது. ஸோ அந்த இதுக்கு ஆன்சர் தான் இந்த இது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபைலில் .jsன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதை கால் பண்ண போகிறேன் நான். சாம்பிள் F1 இது ஜென்ரலாக எப்படி ஸ்கிரிப்ட்னு எழுதி கால் பண்ணுவோம்ல. ஸோ அஸ்யூமிங் உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து எப்படி வெப்பேஜில் கால் பண்ணுறதுன்னு, எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டை. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோ படி என்ன வரணும்னா, இங்கே வந்து செக் பண்ணும் கம்பைலருக்கு இது கால் ஆயிரும். ஓகே, திஸ் ஓ ப்ரௌசர் வில் டூ இட். நான் console.log போட்டதுனால ப்ரௌசரில் போய் அது console.logல வரும். இதே இது நம்ம நோடில் போய் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நோடில் போயிட்டு given the whole path over here. ஓகேவா, கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ ஐ காட் த சேம் அவுட்புட். எந்த இதுவும் இல்லை. உங்கள் ப்ரௌசரில் என்ன ரியாக்ஷன் நடக்குமோ அதே ரியாக்ஷன் இங்கே நடக்கும். ஓகே, ஸோ திஸ் சேஸ் தட் திஸ் இஸ் த கம்பைலர் விச் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரௌசர் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு மேலே வேணா வந்து நோட்னு போட்டு உள்ள டைப் பண்ணீங்கன்னா a = 10, நீங்கள் அந்த கன்சோலில் கொடுப்பீங்களா, b = 20, b = 20, c = a + b அப்படி கொடுத்தா 30 வந்துடும். ஓகே, ஸோ இங்கே எல்லா வேலையும் பண்ணலாம். ஃபங்க்ஷன் functn ஃபங்க்ஷன் f1 fன்னு வச்சுப்போம். இங்கே என்ன ஒரு console.log போட்டுக்கோமா, console.log hey Ruby. ஓகே, ஸோ முடிச்சா இப்போ ஃபங்க்ஷன் போட்டேன், எஃப்ஐ மட்டும் அப்படியே கால் பண்ணோன்னா வந்துச்சு. as simple as that. Okay, thank you friends, bye bye.